ஒசூர் தொகுதியில் வெற்றி பெறப்போவது யார்? தமிழக சட்டப்பேரவை தொகுதி வரிசையில் 55வது இடத்தில் உள்ளது ஒசூர் தொகுதி. இந்த தொகுதியையொட்டி கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்கள் அமைந்துள்ளன. இரு மாநில எல்லையில் அமைந்துள்ளதால் இந்த தேர்தல் தேசிய கட்சிகள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. இங்கு தமிழ், கன்னடம், தெலுங்கு, உருது என பல மொழிகள் பேசும் மக்கள் அதிகம் வசிக்கின்றனர். தமிழகத்தின் வளர்ச்சியடைந்து வரும் தொழில் மையமாக இருந்து வருகிறது. இங்கு 3000க்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் பன்னாட்டு தொழிற்சாலைகளும் உள்ளன. இங்கு கைக்கடிகாரம், இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகன தயாரிப்பு, ஆப்பிள், ஐபோன் தயாரிப்பு தொழிற்சாலைகள் உள்ளன. இதன் மூலம் அரசுக்கு அந்நிய செலாவணி கிடைத்து வருகிறது. இங்கு நிலவும் குறைந்த சீதோசன நிலை காரணமாக மண்வளம், வேளாண் தொழிலுக்கு கை கொடுத்து வருகிறது. இங்கு ரோஜா உள்ளிட்ட மலர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்து வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த தொகுதியில் வன்னியர் 12%, பட்டியலினத்தவர் 13%, நாயுடு 11%, கவுடா 10%, இதர வகுப்பினர் 54% உள்ளனர். ஒசூர் மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இங்கு ஏராளமான தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உள்ளதால் மாநகராட்சிக்கு ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வருவாய் உள்ளது. மாநகரமாக தரம் உயர்த்தப்பட்டாலும் குற்றங்களை தடுக்க போதிய காவலர்கள் இல்லாதது பெரும் குற்றமாக உள்ளது. அதேபோல வட மாநிலங்களுக்கு அதிக வாகனங்கள் சென்று வரும் நிலையில் நகரின் போக்குவரத்து நெரிசல் மக்களுக்கு பெரும் துயரமாக இருந்து வருகிறது. ஒசூரில் 20 கோடி ரூபாய் சர்வதேச மலர் ஏல மையம் தொடங்கப்பட்டது. ஆனால் மலர் விலை நிர்ணயம் உள்ளிட்ட எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படாததால் விவசாயிகளுக்கு பலன் இல்லாமல் உள்ளது. காய்கறிகள் மற்றும் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காத காலங்களில் இருப்பு வைக்க குளிர்சாதன வசதி வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. பெங்களூரு ஒசூர் மெட்ரோ ரயில் திட்டம், அரசு பொறியியல் கல்லூரி, தொழிலாளர்கள் தங்கும் விடுதிகள் அமைக்க வேண்டும். தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவு கலப்பை தடுக்க வேண்டும். ஒசூர் நகரின் அனைத்து பகுதிகளிலும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு தலைமை மருத்துவமனையில் கூடுதல் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும். இஎஸ்ஐ மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என இந்த தொகுதி மக்கள் நீண்டகால கோரிக்கை தீர்க்கப்படாமல் உள்ளன. இந்த தொகுதியில் 1951, 57 தேர்தலில் சுயேட்சைகளும், 1967, 71 இருமுறை சுதந்திர கட்சியும், 1962 மற்றும் 1977 முதல் 2011 வரை காங்கிரஸ் 9 முறையும், 96ல் ஜனதா தளமும் வெற்றி பெற்றன. 2016 தேர்தலில் அதிமுக வேட்பாளர் பாலகிருஷ்ண ரெட்டி வெற்றி பெற்று அமைச்சரானார். 3 ஆண்டுகள் அமைச்சராக இருந்த அவர் மீதான குற்ற வழக்கில் 3 ஆண்டுகள் தண்டனை பெற்றதால் அவரது பதவி பறிக்கப்பட்டது. பின்னர் மேல்முறையீட்டில் அவர் விடுவிக்கப்பட்டார். 2019 இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. 2021 தேர்தலில் திமுகவை சேர்ந்த பிரகாஷ் வெற்றி பெற்றார். தற்போதைய தேர்தலில் திமுக சார்பில் மேயர் சத்யா, அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, நாம் தமிழர் கட்சி சார்பில் ஸ்டாலின், தமிழக வெற்றி கழகம் சார்பில் வடிவேலு ஆகியோர் போட்டியிடுகின்றனர். திமுக வேட்பாளர் சத்யா மேயராக இருந்து நகரின் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தியதோடு மக்களின் எளிமையாக பழகுவதால் தொகுதி மக்களிடம் நன்கு பரிச்சயம் என்பது அவருக்கு பலமாகவும், திமுக அரசின் திட்டங்கள், கூட்டணி கட்சிகளின் ஆதரவு பலம், இடைத்தேர்தலில் வெற்றி அனுபவத்துடன் களத்தில் தேர்தலில் பணியாற்றி வருகிறார். அதிமுக வேட்பாளர் பாலகிருஷ்ண ரெட்டி மக்களிடம் நன்கு பரிச்சயமானவர் என்பதுடன் அவர் சமூக வாக்குகள், கூட்டணி கட்சிகளின் பலம் ஆகியவற்றை நம்பி களப்பணியில் தீவிரம் காட்டி வருகிறார். தமிழகம் முழுவதும் தாவேகா தலைவர் விஜய்க்கு சினிமா ரசிகர்கள் அதிக அளவில் இருந்தாலும் ஆந்திர, கர்நாடக மாநில எல்லையில் இந்த தொகுதி உள்ளதால் இங்கு பெரும்பாலும் ஆந்திர, கன்னட நடிகர்களின் ரசிகர்கள் தான் அதிகம். தேர்தல் களத்தில் மக்களிடம் நன்கு பரிச்சயமான திமுக, அதிமுக வேட்பாளர்களுக்கிடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதில் வெற்றி கனியை பறிப்பது இருவருக்கும் எளிதான இருக்காது என்றே கூறப்படுகிறது. இந்த தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 1,69,099 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,69,124 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 72 பேரும் என மொத்தம் 3,38,295 பேர் உள்ளனர்.